விஸ்டம் பெபிள்ஸ் அன்பர்களுக்கு வணக்கம். உங்க வாழ்க்கை இப்ப எப்படி போயிட்டு இருக்கோ அது உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை மாத்தி எழுதக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கு. நம்ம தான் நம்ம வாழ்க்கையோட படைப்பாளி. நடக்கிறதெல்லாம் தலைவிதிப்படி நடக்குதுன்னு விட்டு தள்ளாம இதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னு நம்ம சொல்வோம். தலையெழுத்த கையெழுத்தால எழுதுற மெத்தட் தான் ஸ்கிரிப்டிங் டெக்னிக். பகல் கனவு பலிக்காதுன்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். ஆனா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி எந்த கனவா இருந்தாலும் பலிக்கும், சரியான முறையை பின்பற்றினா. விஷுவலைஸ் பண்றதுக்கு ஃபோக்கஸ் பண்ண கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்கிரிப்டிங் மெத்தட் தான் லைஃப் சேவர். இந்த வீடியோல எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணணும், என்னெல்லாம் எழுதலாம், எவ்வளோ நாள் எழுதலாம் போன்ற கேள்விகளுக்கு உதாரணத்தோட பதில் பார்க்கலாம். நம்ம அடைய ஆசைப்படுற கோல் இப்ப நம்ம கண் முன்னாடி நடந்தா நம்ம உணர்ச்சிகள் எப்படி இருக்கும்னு எழுதுறது தான் ஸ்கிரிப்டிங் மெத்தட். கற்பனையை யூஸ் பண்ணி கனவு நடந்தா எப்படி இருக்குங்கிறத கதை எழுதணும். இப்படிதான் எழுதணும்னு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் எதுவும் கிடையாது. ஆனா ஒரு சில விதத்துல எழுதினா நம்ம வைப்ரேஷனை ஜாஸ்தியா வச்சுக்க முடியும். நம்ம கோல் கிட்ட இன்னும் நெருக்கமா அதை எடுத்து செல்லும். இது ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட். ஏன்னா டீட்டெயில்டா நமக்கு என்ன வேணும்னு எழுதுறப்போ அதுல ஒரு தெளிவு கிடைக்கும். எழுதினதை திரும்ப படிக்கக்கூடிய சான்ஸ் இருக்கனால நம்ம இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், தாட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு ரீவிசிட் பண்ண முடியும். ஸ்கிரிப்டிங் மெத்தட் லா ஆஃப் அட்ராக்ஷனோட முக்கியமான எலிமெண்ட்ஸ் ஆன ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ், ஹையர் வைப்ரேஷன், விஷுவலைசேஷனோட காம்பினேஷன். அதனால ரொம்ப சீக்கிரமாவே கனவு மெய்ப்படும். தெளிவா எழுதுறதுனால ஆழ்மனசுலயும் நல்லா பதிஞ்சு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எடுக்க அது நம்மளை தூண்டும். நம்மால நம்ம கோலை நிச்சயமா அடைய முடியும்னு நம்ம மேலையும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மேலையும் அசைக்க முடியாத நம்பிக்கை ஏற்படுத்தும். ஒவ்வொருத்தங்களோட ஸ்கிரிப்ட் அவங்க கற்பனைக்கும் உணர்ச்சிகளுக்கும் ஏத்த மாதிரி வேறுபடும். ஆனா உங்க ஸ்கிரிப்ட் எழுதுறப்போ பின்னாடி சொல்ற பாயிண்ட்ஸை மனசுல வச்சுக்கோங்க. ரைட் அண்ட் ப்ரெசன்ட் டென்ஸ். விஷுவலைசேஷன் மாதிரி ஸ்கிரிப்ட் பண்றப்பையும் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் எழுதணும். நமக்கு வேணுங்கிற ஒண்ணு இப்ப நடந்த மாதிரி உணர்ந்து எழுதுறப்போ நமக்கு வேணுங்கிறத லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்த்து தரும். இப்போ ஒரு புது வீடு கட்டணுன்றது உங்க கனவா இருந்துச்சுன்னா அந்த வீடை கட்டி முடிச்ச உடனே அதை நின்று பாக்குறப்போ உங்க உணர்வு எப்படி இருக்கு, அந்த வீட்டில் எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணலான்னு பிளான் பண்ணுவீங்கன்னு எழுதுங்க. இப்படி எழுதுறப்போ நேச்சுரலா அஃபர்மேஷன்ஸும் நீங்களே எழுதுற மாதிரி இருக்கும் உங்க ஸ்கிரிப்ட்ல. பி ஸ்பெசிஃபிக். எவ்வளோக்கு எவ்வளோ டீட்டெயில் ஸ்பெசிஃபிக்காக எழுத முடியுதோ உங்க மேனிஃபெஸ்டேஷன் அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வேலை கிடைச்சு ஃபர்ஸ்ட் டே ஜாயின் பண்ற நாள் அன்னைக்கு காலையில எழுந்ததுல இருந்து எப்படி உற்சாகமா ரெடி ஆறீங்க, என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, யார் கூட இருக்கீங்க, உங்களை சுத்தி என்னெல்லாம் இருக்குன்னு எல்லா டீட்டெயில்ஸும் எழுதுங்க. இவ்வளோ டீட்டெயில்டா எழுதுறப்போ அது தத்ரூபமா இருக்கும். இன்வால்வ் சென்சஸ் அண்ட் எமோஷன்ஸ். எழுதுற சிச்சுவேஷனுக்கு ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் அது கூட அசோசியேட் ஆயிருக்க ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா யோசிச்சு அந்த ஃபீலிங்ஸ்குள்ள டேப் பண்ணி பாருங்க. அதுதான் ஸ்கிரிப்டிங் டெக்னிக்கோட அட்வான்டேஜ். எழுதுறப்போ உணர்ச்சி பூர்வமா அனுபவிச்சு எழுதுங்க, உணருங்க. அந்த உணர்ச்சியை மேம்படுத்துறதுக்கு நீங்க உங்க சென்சஸை யூஸ் பண்ணலாம். டச், டேஸ்ட், ஸ்மெல், சவுண்ட் அண்ட் சைட். புது வீட்டில் நடக்கிற கிரகப்பிரவேசத்தை பார்க்குற மாதிரி, அந்த ஹோமம் ஸ்மெல் வர மாதிரி, அப்போ போடுற மாலையை டச் பண்ற மாதிரி எல்லாம். இது உங்களை ஹையர் ஃப்ரீக்வன்சியில வைப்ரேட் பண்ண உதவும். எக்ஸ்பிரஸ் கிராட்டிடியூட். எல்லா உணர்ச்சிகளை காட்டிலும் நன்றி உணர்வுக்கு வைப்ரேஷன் ஜாஸ்தி. அதனால உங்க கனவு நடந்ததுக்காக உணர்ச்சி பூர்வமா நன்றி சொல்றதையும் ஸ்கிரிப்ட்ல எழுதுங்க. அது உங்க மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை விரைவுபடுத்தும். எப்பவுமே நம்ம இருக்க நிலைமைக்கு நம்ம நன்றி சொல்ற மாதிரி தான் இதுவும். டீட்டெயில்டா நீங்க எழுதிட்டு இருக்கப்போ அது நடந்ததுக்காக எவ்வளோ நன்றியோட இருக்கீங்கன்னு எழுதுங்க. இதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் ஃபீல் பண்ணி எழுதணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிலீவ் யுவர் ஸ்டோரி. நம்ம என்ன எழுதுறோமோ அதை மனசார நம்பணும். ஒரு வருஷத்துல மேனேஜரா ப்ரொமோட் ஆயிடுவேன்னு எழுதுறீங்கன்னா அதை முழுசா நம்புங்க. அந்த நம்பிக்கையை கொண்டு வரக்கு தான் அஃபர்மேஷன்ஸை டெய்லியும் கேட்கணும். அஃபர்மேஷன்ஸ் கேட்டு நம்பிக்கை வந்த அப்புறமா எழுதுங்க. இல்லை உங்களுக்கு அப்பயும் நம்பிக்கை வரலன்னா சின்ன விஷயத்தை எழுதி மேனிஃபெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அது உங்க கண் முன்னாடி நடக்கிறப்போ எதுவுமே சாத்தியம்னு நிச்சயமா நம்பிக்கை வரும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல சின்னது பெருசுன்னு எதுவுமே இல்லை. நம்ம மனசுல மட்டும்தான் அது இருக்கு. நம்ம கேட்டா யூனிவர்ஸ் நமக்கு தரும். கீப் ரெக்கார்ட். எழுதுற எல்லா ஸ்கிரிப்டையும் பத்திரமா வச்சுக்கோங்க. என்னைக்காவது உங்களை நீங்களே சந்தேகப்படுற டைம் வந்துச்சுன்னா அதெல்லாம் திரும்ப எடுத்து படிக்கிறப்போ
உங்களுக்கு தேவையான புத்துணர்ச்சியை அது உங்களுக்கு கொடுக்கும். ஃபேவரபிளான சுச்சுவேஷனில் நீங்கள் இல்லைன்னா கூட அதை ஈஸியாக மாற்ற முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு வரும். ஸ்கிரிப்டிங் பண்ண ஆரம்பித்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோன்னு பார்க்க பிரமிப்பாக இருக்கும். இதில் எழற டவுட்ஸ்: ஹவ் ஆஃபன் ஷுட் ஐ ஸ்கிரிப்ட்? நான் டெய்லியும் எழுதணுமா? எவ்வளோ நாள் எழுதணும்? ஒரு நாளுக்கு ஒரு வாட்டி ஸ்கிரிப்ட் பண்ணால் போதுமானது. குறிப்பிட்டு இவ்வளோ நாள் தான் எழுதணும்ட்டு இல்லை. அந்த கோலை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நான் எழுதுவேன். 2 days ஒன்ஸ் தான் நீங்கள் எழுதுறீங்கன்னா அந்த ஆல்டர்னேட் டேஸில் ஸ்கிரிப்டை படித்து பார்த்து விஷுவலைஸ் பண்ணுங்கள். ஷுட் ஐ ரைட் த சேம் திங் ஈச் டே? டெய்லியும் ஒரே விஷயத்தை பற்றி தான் எழுதணுமா? டெய்லியும் ஒரே விஷயத்தை பற்றி தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஒரே கோலை பற்றி தான் எழுத போகிறீங்கன்னாலும் வெவ்வேறு கண்ணோட்டத்திலிருந்து எழுதுங்க. உதாரணத்துக்கு, புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முதல் நாள் எப்படி இருக்குன்னு ஒரு நாள் எழுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த பெரிய டீல் கிடைச்சா எப்படி இருக்கும்னு ஒரு நாள் எழுதுங்க. உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சேலரி கொடுக்குற மாதிரி ஒரு நாள் எழுதுங்க. யோசிச்சு பார்த்தா இன்னும் நிறையா சினாரியோஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு நாள் ஒரு கோல் பற்றி எழுதிட்டு அடுத்த நாள் வேறு கோல் பற்றி எழுதலாமான்னு கேட்டால் எழுதலாம். ஆனால் எல்லா கோல்லையும் ஃபோக்கஸ்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. வென் கேன் ஐ ஸ்கிரிப்ட்? எப்போ எழுதலாம்? நாளில் எப்போ நேரம் கிடைக்குதோ, எப்போ ரிலாக்ஸ்டாக இருக்கீங்களோ அப்போ எழுதலாம். நான் எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுறது காலையில் எழுந்த உடனே ஒரு நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி. எப்போவுமே சொல்கிற மாதிரி சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிய அதுதான் பெஸ்ட்டான டைம். கேன் ஐ ஸ்கிரிப்ட் ஃபார் மல்டிபிள் கோல்ஸ்? ஒரே ஸ்கிரிப்டில் 2-3 கோல்ஸ் எழுதலாமான்னு கேட்டால் உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்துச்சுன்னா தாராளமாக எழுதலாம். அகேன் எல்லா கோல்லையும் ஃபோக்கஸ்டாக இருங்க. கேன் ஐ டைப் இட் இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங்? டைரியில் எழுதலாமா, ஃபோனில் டைப் பண்ணலாமா? ஃபோனில் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறதை காட்டிலும் கையால் எழுதுறதுக்கு பவர் ஜாஸ்தி. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம எழுதுகிறப்போ மென்டலி எங்கேஜ்டாக இருப்போம். ஃபோக்கஸ் பண்ணவும் மனசில் பதியவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் முடிஞ்ச அளவு டைப் பண்ணுறத ஆப்ஷனாக வச்சுக்காதீங்க. வேறு வழி இல்லைன்னா ஓகே. எனக்கு ஒர்க் அவுட் ஆகிற கொஞ்சம் டிப்ஸ்: ஸ்கிரிப்டிங்க்குன்னு தனியாக ஒரு டைரி வச்சுக்கோங்க. வேறு எதுவுமே அதில் எழுதாதீங்க. அந்த டைரியில் என்ன எழுதினாலும் நடக்கும்னு நம்புங்க. ஒரு ரொட்டீன் செட் பண்ணிக்கோங்க. டெய்லியும் எழுந்து மெடிடேட் பண்ணிவிட்டு நான் ஸ்கிரிப்ட் பண்ணுவேங்கிற மாதிரி. உங்களுக்கு என்ன ரொட்டீன் செட் ஆகுதோ அதுபடி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அந்த ப்ராக்டிஸை தொடர்ந்து செய்ய வைக்கும். ஒரே லாங்குவேஜில் தான் எழுதணும்னு ரொம்ப யோசிக்காதீங்க. மனசுல இருந்து எழுதுறதுனால உங்களுக்கு எப்படி தோணுதோ எழுதலாம். ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்ச அப்புறமா அதை படித்து பார்த்தா உங்களுக்கு அந்த ஃபீல் வருதான்னு பாருங்க. அப்படி வரலன்னா நெக்ஸ்ட் டைம் எழுதுறப்போ இன்னும் எமோஷன்ஸை இன்க்ளூட் பண்ணுங்க. ஸ்கிரிப்ட் எல்லாம் டைரி முன்பக்கம் எழுதுறீங்கன்னா அதை படித்து பார்த்தா உங்களுக்கான affirmations கிடைக்கும். அதை டைரியோட பின்பக்கம் தனியாக எழுதுங்க. எழுதிட்டு அதை டெய்லியும் ஃபீல் பண்ணி படிக்கலாம், இல்லை ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டு கேட்கலாம். விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா ஸ்கிரிப்டை படித்து பார்க்குறப்போ ஒவ்வொரு சென்டென்ஸையும் இமேஜின் பண்ணி பாருங்க. போக போக விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு ஃப்ளோ கிடைக்கும். நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும்னு முழு மனசோட நம்புங்க. நம்ம கேட்குறத கொடுக்க தான் பிரபஞ்சம் செயல்படுது. எப்போவுமே இதே எண்ணத்தில் இருக்காம ஜஸ்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அண்ட் லெட் இட் கோ. உங்களுக்கானது உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கான வேலையை பார்க்கணும் இல்லையா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஸ்கிரிப்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை படித்து பாருங்க. இன்டென்ஷன் செட் பண்ணுறது, விஷுவலைசேஷன், affirmation, gratitude எல்லாமே கம்பைன் பண்ணுறனால ஸ்கிரிப்டிங் மெத்தட் ரொம்ப பவர்ஃபுல். இதை டெய்லி ரொட்டீனில் இன்க்ளூட் பண்ணி வாழ்க்கையில் இதை நடத்தி கொடுங்கன்னு பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்போமா? ஈர்ப்பு விதி மாதிரி பிரபஞ்ச விதிகள் மொத்தம் 12 இருக்கு. நீங்கள் நினைக்கிறது நடக்கலைன்னா அந்த விதிகள் ஏதோ ஒன்றுனால தான் அது தாமதமாகுதுன்னு உணர்ந்து எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஈர்ப்பு விதி வேலை செய்ய பிரபஞ்ச விதிகளோட புரிதலும் பயன்பாடும் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை உண்டாக்கணும்னு நினைச்சீங்கன்னா விஸ்டம் பெபிள்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்றவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸ்கிரிப்டிங் டெக்னிக்கை நீங்க எதுக்காக யூஸ் பண்ண போறீங்கன்னு என் கூட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி.